யார் இடத்தையும் யாரும் நிரப்ப முடியாது, யாரும் ஈக்குவல் டு கிடையாது. எம்ஜிஆருக்கு ஈக்குவல் டு ஜெயலலிதா உண்டா? ஜெயலலிதா ஈக்குவல் டு விஜய் உண்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அந்த ஜங்ஷர் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அந்த காலகட்டத்தில். ஜெயலலிதா அடுத்த காலகட்டத்தில், இப்பொழுது கலைஞர் அவர் அளவுக்கு உள்ள காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் இருக்கிற இடத்த நிரப்ப ஆள் இல்லைன்னு ரஜினிகாந்த் ஸ்டைலில் பாணியில் சொல்ல போனால் இருப்பது ஸ்டாலின், எடப்பாடி என்பதாக. இந்த நேரத்தில் ஒரு பிரபலம் வந்துட்டார். இதுதான் நாம் வெளியே இருந்து பார்க்க வேண்டிய கணக்கு. இதில் இடையில நாங்கள் வந்துடுவோம், அவங்க கூட இருப்போம் இருக்க மாட்டோம், கூட இருப்போம் இருக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி சொல்லுது. அது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு என்பதாக தங்கிட்ட இல்லைன்னா கேலி பண்ணலாம். திமுக இருந்தால் அவங்க தான் எல்லாம் சொல்லலாம். பாஜகன்னு ஒரு கட்சி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கு. ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தால் போதும், இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள வசமாக தமிழ்நாடு சிக்கிக்கிட்டீங்களா, தமிழர்கள்லாம் சிக்கிக்கிட்டீங்களா, வாங்கடா உங்களையும் வச்சு ஆடுறோம் என்று டெல்லி தொடர்ந்து ஆடுது. எவன் ஆண்டாலும். இதை கலைஞர் சொல்றாரு, நான் சொல்லலை. 1996 கலைஞர் கொடுத்த பட்ஜெட், 97 கொடுத்த பட்ஜெட், 98 கொடுத்த பட்ஜெட், அதனுடைய முகப்பு எழுதும் பொழுதே யார் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு புறம்பாகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராகவும் தான் செயல்படுகிறார்கள் அப்படின்னு தான் தொடங்குவார். கலைஞர் சொன்னது படிச்சிடறோம், நினைவு இருக்கு. கலைஞருடைய பேச்சையும் எழுத்தையும் கேட்டு ஈர்க்கப்பட்டவங்க, அதனால நமக்கு அது நினைவுக்கு வருது சொல்றோம். அதனால அப்படித்தான் பாசக அப்படின்னு ஒரு கட்சி, நான் தாங்க வைப்பேன் நலமுத்து பேரன், தொட்டுக்கோ தொட்டுக்கோன்னு சொல்லி கபடி ஆடினா தமிழ்நாட்டுக்காரன்ட்டியே கபடியா அப்படின்னு தமிழர்கள் கொடுப்பாங்க பதில். நீ எந்த பக்கம் போய் நின்னாலும் அந்த பக்கத்தை வீழ்த்திருவிய தவிர வாழ விட மாட்டேன், உனக்குன்னு சொல்லி ஒரு தன்மை இருக்கு என்று தமிழ் மக்கள் நினைக்காங்க. இதுவும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த புதிய வரவு என்பது எல்லோரையும் அச்சுறுத்துது என்பதுதான் நமக்கு புரியுது.